அளவுக்கு டீப்பான கான்செப்ட்லாம் கேட்டால் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சிலர் கேட்டாங்க. இது ஒன்றும் அந்தளவுக்கு டீப்பான கான்செப்ட்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப சிம்பிளாக என்சிஆர்டி புக்கில் இருந்து டைரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2024 பிலிம்ஸில் கேட்ட ஜியோகிராஃபி கொஸ்டின். சரி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கரெக்ட் இன்ஃபரன்ஸ் ஃப்ரம் த ஐசோதெர்மல் மேப் இன் த மந்த் ஆஃப் ஜனவரி? The isotherm deviate to the north over the ocean and to the south over the continent. சரி, ஐசோதர்ம்னா என்ன? ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு ஐசோதர்ம் ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம், அதில் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் போடுறோம் அப்படின்னா அந்த லைனுடைய அந்த பிளேசஸ், அது ஈக்குவல் டெம்பரேச்சர் இருக்க பிளேஸை கனெக்ட் பண்ணுற லைன் தான் ஐசோதர்ம். அந்த ஐசோதர்ம் போகிற பிளேஸஸோடைய ஆவரேஜ் டெம்பரேச்சர் அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சராக இருக்கும். சரி, இப்போ ஐசோதர்ம் டிவியேட் டு த நார்த் ஓவர் ஓசன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ரீஜியனோட எக்ஸாம்பிள்ஸோட எடுத்து பார்த்துடலாம். இப்போ பசிபிக் ஓசன் இப்படி இருக்குது, அண்ட் அதுக்கப்புறம் நார்த் அமெரிக்கா லேண்டு, அண்ட் தென் அட்லாண்டிக் ஓசன். சரி, இப்போ எடுத்துப்போம். இப்போ ஜனவரி மந்த் அப்படிங்கிறதுனால காண்டினென்ட் வந்து நல்லாவே கூலாக இருக்கும் ரிலேட்டிவாக தேன் த ஓஷன். அப்போது ஒரு பர்டிகுலர் லேட்டிடியூட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ யூஎஸ் எடுத்துக்கோங்களேன், கனடா இருக்குது. இதில் ஆல்மோஸ்ட் ஜனவரி மந்தில் யூஎஸ் வரைக்குமே அந்த ஸ்னோ கவர் வந்துடும். அப்போ ஒரு பர்டிகுலர் லேட்டிடியூட் ஒரு சேம் லேட்டிடியூட் எடுத்தோம் அப்படின்னா, ஸோ இந்த லேட்டிடியூடில் லேண்டில் இருக்கிற டெம்பரேச்சரை விட இந்த ஓஷனில் இருக்கிற டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஏன்னா லேண்ட் வந்து நல்லாவே கூலாயிரும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல லேண்டில் வந்து 10 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு இருக்குது அப்படின்னா, ஓஷனில் இதே இடம் அதே லேட்டிடியூடில் 20 டிகிரி செல்சியஸ் கூட இருக்கலாம். ஓகே, இப்போ அந்த 20 டிகிரி செல்சியஸ் லேண்டில் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சவுத்தில் ட்ராபிக்கல் ரீஜியன்ஸ் பக்கம் தான் இருக்கும். ஸோ இங்கே இருக்கும் அந்த 20 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அதே இடத்துல லேண்டில் உள்ள டெம்பரேச்சர் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 25 டிகிரி செல்சியஸ் இந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, சரி, அப்போது இந்த இடத்த நம்ம ஐசோதர்மாக ட்ரா பண்ணணும். அப்போ 10 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 டிகிரி செல்சியஸ் எங்கே இருக்குது? ஓஷனில் இந்த இடத்துல இருக்கும். ஓகே, இன்னும் நார்த்தில் இருக்கும் 10 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ 10 டிகிரி செல்சியஸ் இங்கே இருக்கும். அதே 10 டிகிரி செல்சியஸ் லேண்டில் ரொம்ப சவுத்துலேயே இருக்குது. அதே மாதிரி ஓஷன் போகிறப்போ 10 டிகிரி செல்சியஸ் இங்கே வந்துடும். ஓகே, இப்போ இந்த 10 டிகிரி செல்சியஸோட ஐசோதர்ம் லைனை மட்டும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சோன்னா எப்படி இருக்கும் பாருங்க. ஸோ 10 டிகிரி பசிபிக்கில் மேலே இருக்குது, அண்ட் தென் லேண்டுக்குள்ள இன்னும் கொஞ்சம் சவுத்தில் வருது. ஸோ அந்த இடத்துல இருக்குது. மறுபடியும் ஓஷன் வர்றப்போ அகெயின் மேலே இருக்குது 10 டிகிரி செல்சியஸ்ங்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஐசோதர்ம். ஓகே, ஸோ அப்போது காண்டினென்ட் ஓஷன் ரெண்டும் பாருங்கள் எந்த இடத்துல டேர்ன் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ லேண்டுக்கு வர்றப்போ டுவர்ட்ஸ் சவுத் ஈக்குவேட்டர் வேர்டு வருது. ஓகே, ஸோ டு த சவுத் ஓவர் த காண்டினென்ட். ஸோ அது கரெக்டு. அதுமாதிரி ஓஷன் பாருங்கள், இப்போ அட்லாண்டிக் ஓஷன் போகிறப்போ நார்த்துக்கு டேர்ன் ஆகுது. லேண்ட்லேருந்து ஓஷன் போகிறப்போ நார்த்துக்கு டேர்ன் ஆகுது, டுவர்ட்ஸ் நார்த்து இந்த ரீஜியன். ஓகே, போல் வேர்டு வந்து டேர்ன் ஆகுது. ஸோ இங்கே டுவர்ட்ஸ் சவுத் ஈக்குவேட்டர் வேர்டு. இப்போ ஐசோதர்ம் டிவியேட் டு த நார்த் ஓவர் ஓஷன் அண்ட் சவுத் டு த காண்டினென்ட் அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஓகே, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இது கரண்ட்ஸ் பற்றி பேசிக்கான விஷயம் தான், தெரிஞ்ச டக்குன்னு சொல்லிடலாம். த பிரசன்ஸ் ஆஃப் கோல்டு ஓஷன் கரண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? கல்ஃப் ஸ்ட்ரீம் அண்ட் நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட் மேக் த நார்த் அட்லாண்டிக் ஓஷன் கோல்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஐசோதர்ம் பெண்ட் டுவர்ட்ஸ் நார்த் இந்த கான்செப்ட்லாம் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு அவசியமே இல்லை. நம்ம எதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம்? கோல்டு ஓஷன் கரண்ட்ஸ்ங்கிற பாயிண்ட் வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். கல்ஃப் ஸ்ட்ரீம், நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட் இது எல்லாமே வந்து என்னது? வார்ம் ஓஷன் கரண்ட். ஸோ நார்த் வெஸ்டர்ன் யூரோப் வரைக்கும் வார்மாக இருக்கிற ரீசன் இந்த ரெண்டு கரண்ட் தான். ஸோ கோல்டுங்கிறது ராங். ஸோ ஆன்சர் 1 only. That's all.